ரிப்போர்ட்ஸ் நவ் நேயர்களுக்கு வணக்கம். தற்போது தமிழகத்தில் தேர்தல் சூடு பிடித்து கொண்டிருக்கிறது. 2024 தேர்தலிலே பிஜேபி சற்று தான் வெற்றி பெறுவோம் என்ற நிலையிலிருந்து கூட்டணிகளை அமைக்கவில்லை. தமிழகத்தில் மிக பெரும் முயற்சி எடுத்தாலும் கூட்டணி அமையாததால் திமுக 40க்கு 40 வென்றது. ஆனால் இந்த முறை இதை மாற்றி மீண்டும் ஒரு முறை திராவிட முன்னேற்றக் கழகம் வந்தால் தமிழகமே இல்லாது போய்விடுமோ என்ற பயமே சூழ்ந்துள்ள நிலையில் கிட்டத்தட்ட சத்தியம் டிவியுடைய அவர்கள் தேர்தல் கணிப்பு நடத்திய பொழுது தமிழகத்தில் அவர்கள் பார்த்த முதல் பிரச்சனை பெரும்பாலும் கட்ட பஞ்சாயத்து என்றார்கள். அதாவது திமுகவினர் தாங்கள் சொல்வதை நிகழ்த்துவது என்பது ஓப்பனாக நடந்திருக்கிறது. பல இடங்களில் நிலங்கள் பிடுங்கப்பட்டுள்ளன. இது 2006-11 போல மிக தெளிவாக தெரியாவிட்டாலும் அது நடந்துள்ளது என்பது அந்த கருத்து கணிப்பை காட்டியது. அதை தாண்டி தமிழர் மரபுகளை அவமதித்தும் இங்கே வேலை புரியும் வடமாநில தொழிலாளர்களை இழிவு செய்தும் திமுகவினர் பேசியது, அதை பேசியதால் பல இடங்களிலும் பாஜக கீழே இருந்தது என்ற இடத்திலெல்லாம் வெற்றி பெற்றது. தற்போது தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய கூட்டணியை நோக்கி பாஜக சென்று கொண்டிருக்கிறது. நாம் எல்லாம் அறிவோம், சென்ற ஏப்ரல் மாதத்திலேயே திரு அமித்ஷா அவர்கள் அறிவித்து விட்டார்கள், அடுத்து வரும் தேர்தலை பாஜகவும் அதிமுகவும் ஒன்றிணைந்து என்டிஏ கூட்டணி அமையும், அதற்கு எடப்பாடி தலைமை தாங்குவார் என்று. அந்த கூட்டணியில் ஏற்கனவே தமிழ் மாநில காங்கிரஸை சார்ந்த திரு ஜி.கே. வாசன் இருக்கிறார். தற்போது திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாமக இருக்கிறது என்று சொல்லிவிட்டார்கள். இந்த கூட்டணி கிட்டத்தட்ட 2021 தேர்தலில் 2.5% வாக்கு வித்தியாசத்தில் என்டிஏ தோற்றது. ஆனால் அந்த நேரத்தில் 10 ஆண்டுகள் தொடர்ச்சியாக முதலில் ஜெயலலிதாவும் அதன் பிறகாக எடப்பாடி என 10 ஆண்டு தொடர் ஆட்சியின் எதிர்ப்பு நிலை, ஒரு சலிப்பு நிலை, அதுவும் திமுக எப்படியெல்லாம் போராடி ஒரு ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை கிரியேட் பண்ணியிருந்தது என்பதை நாம் அறிவோம். மின்சார கட்டணத்தை ஏற்றுவதும் போது அது தலையிட்டு தடுத்தது, வீட்டிற்கான வீட்டு வரியை ஏற்றிய போது தடுத்தது, பால் விலை ஏற்றம், இவை எல்லாவற்றையும் தடுத்து ஒரு எதிர்க்கட்சி என்றால் எப்படி செய்யும், நாங்கள் வந்த இவையெல்லாம் செய்ய மாட்டோம் என்ற நம்பிக்கையை கொடுத்தார்கள். ஆனால் திமுக ஆட்சி வந்த பிறகு மின்சார கட்டணம் ஆண்டிற்கு ஆண்டு ஏறிக்கொண்டிருக்கிறது. வீட்டு வரி 2 மடங்கிற்கும் அதிகமாக ஏறி உள்ளது. மின்சார கட்டணம் கூறவே வேண்டாம், ஆண்டுக்கு ஆண்டு ஏற்றி, அதுவும் வீடுகளுக்கு, தனியார் வீடுகளுக்கு ஒரு சிறிய சிங்கிள் பெட்ரூம் வீடு 300 ரூபாய் கட்டியவர் இப்பொழுது 850 ரூபாய் கட்டுகிறார். என்னை போன்ற நடுத்தர 2 பெட்ரூம் வீடுகள் 800 ரூபாய் கட்டினவர்கள் 2500 ரூபாய் கட்டுறோம். ஸோ இந்த மாதிரி பால் விலை இது ப்ளூ பாக்கெட்டை தவிர மீதி எல்லாம் ஏற்றிருக்கு. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் டீசல் விலை லிட்டருக்கு 3 ரூபா குறைப்போம், நீங்கள் 10 பைசா குறைக்கல. சிலிண்டருக்கு 100 ரூபா குறைப்போம், நீங்கள் குறைக்கல. நீங்கள் இப்போல்லாம் எவ்வளோமா டிவி பார்க்குறீங்க? டிவியில் அந்த லேடி அழுதானா நீங்களும் அழுவுறீங்க. சிவி சிங்காரிச்சு வந்திருக்கீங்களே, நீங்கள் டிவி பார்க்குறதுக்கு 260 ரூபா கொடுக்குறீங்கண்ணா. திமுக ஆட்சிக்கு வந்தால் விடியல் ஆட்சியில் 100 ரூபாய்க்கு பார்க்கலான்னாரு. இன்றைக்கி 500 ரூபாய்க்கு மேலே ஆகுது. டிவிக்கு அரசு கேபிளில் பார்க்குறதுக்கே 260 ப்ளஸ் ஜிஎஸ்டி போகுது. அதை தவிர உங்களுக்கு ஸ்போர்ட்ஸு மேலும் ஓடிடி வேணும்னா இன்னும் எக்ஸ்ட்ரா கொடுக்க வேண்டியிருக்கு. ஆனால் 100 ரூபாய்க்கு தரோன்னாரு. இப்படி சொன்ன வாக்குறுதி, இந்த 1-2 வாக்குறுதி எடுத்துக்கிட்டால் ஒன்றுனையும் எடுத்தால் எங்கேயோ போய் நிற்கும். இதை தாண்டி கூட்டணி எப்படிமா இருக்குது? கூட்டணின்னா எல்லா கட்சியும் எங்கள் கூட்டணி ஜெயிக்கணும்னு ஒன்றுபட்டு போராடணும். விசிகா கட்சிக்காரன் என் கொடியை ஏற்ற விடமாட்டேங்கிறான், நான் கொடியை கட்டினா போலீஸ்காரனை வச்சு தடுக்கிறேன்றாங்க. கூட்டணி போன எலெக்ஷன்லேயே விசிகா கட்சி கொடியை இறக்க விட்டுட்டு தான் கூட்டணி வண்டி போச்சு. அதுக்கப்புறம் வேங்கை வயலை பற்றி சொல்லவே வேண்டாம். இன்றைக்கி வரைக்கும் அதுக்கு அந்த இடத்துக்கு போய் முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ போல கள்ளச்சாராயம் ஆறாக ஓடுகிறது. நேற்றைக்கு திருவள்ளூர் பக்கத்தில் இது ஒரு ஊரில் 2 வங்கி ஊழியர்கள் ஏப்பா கஞ்சா அடிச்சுட்டு இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டால் அவங்கள நடு ரோட்டில் கல்லால் அடித்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இது போன்ற சம்பவங்கள் தினந்தோறும் நடந்து கொண்டிருக்கிறது. என்ன பிரச்சனை? நமக்கு ரிப்போர்ட்ஸ் நோ போன சேனலில் இதெல்லாம் சொல்ல முடியுது. நீங்கள் இப்போ மெயின்லைன் டிவி சேனலில் கேட்டால் அவங்க இது எதையுமே காட்ட மாட்டேன்றாங்க. ஆனால் பத்திரிகைகளிலும் இந்த செய்திகள் வந்து கொண்டிருக்கு. இப்போது பிஜேபி இந்த கூட்டணி மேலும் மேலும் வலுப்பெறுது. அந்த பக்கம் எடுத்துக்கிட்டால் காங்கிரஸ் கட்சியிலிருந்து திரு ராகுல் காந்தி
காந்தியுடைய வலதுகரமாக இருக்கக்கூடிய பிரவீன் சக்கரவர்த்தி, ராகுல் காந்தி என்ன பேசிகிட்டு இருக்கார், எப்போ பார்த்தாலும் தன் கட்சி தோல்விக்கு தான் காரணம் என்பதை மாற்றுவதற்கு எந்த ஆதாரமும் இல்லாமல் ஓட்சோர் என்று சொல்லிக்கிறார். அதற்கு டேட்டா எடுத்து கொடுத்தவர் தான் இந்த பிரவீன் சக்கரவர்த்தி. அவர் பிஜேபிக்கு இந்த திமுக ஆட்சி வெறும் கடனை வாங்கியிருக்கு, வளர்ச்சி என்பது வெறும் ரியல் எஸ்டேட் போன்ற குறிப்பிட்ட செக்டார் தான், மக்கள் இன்னும் கஷ்டப்படுகிறார் என்றார். அதன் பிறகு மாணிக்கம் தாக்கூர் மேலும் மேலும் டேட்டா எடுத்து போடுறார். நேற்றைய தினம் என்ன சொல்லியிருக்கார், 6 அமைச்சர்கள் கொடுக்கணும் அமைச்சரவையில் வாய்ப்பு, மேலும் 6 அமைச்சர்கள் தந்தால் தான் திமுக கூட்டணின்னு இருக்காங்க. ஸோ அந்த கூட்டணி தினம் இந்த கம்யூனிஸ்ட் என்னென்ன சொல்லியிருக்காங்க, கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களே தலைவர்களை சொல்கிறாங்க, ஏன் நீ 25 கோடி வாங்கிக்கிட்டு இது அரசு ஊழியர்களை பழைய பென்ஷன் திட்டத்தை கான்ட்ரிபியூஷன் கிடையாது, இப்போ கொண்டு வந்திருக்கிறதுல கான்ட்ரிபியூஷன் பென்ஷன், ஆனால் அதுவும் மத்திய அரசு திட்டத்தை தன்னோடதுன்னு சொல்லிக்கிறாங்க. அதுக்கப்புறம் போக்குவரத்து ஊழியர்கள் ரிட்டையர் ஆனவனுக்கு பெனிஃபிட் கிடைக்கல, இது செவிலியர் பகுதி நேர அரசு டீச்சர் யாருக்குமே கொடுக்கல, இவர்களாக ஒத்துக்கிட்டாங்கன்னு ஃபேக் நியூஸ் போடுறாங்க. இது எல்லாம் அந்த கட்சி தொண்டர்கள் அந்த கட்சிக்கு ஓட்டு போடல், கூட்டணி கட்சியில் இருக்கிற விசிக்காக இருக்கட்டும், கம்யூனிஸ்டுகளாக இருக்கட்டும், காங்கிரஸ் கட்சி அவங்க வேட்பாளராக இருந்தால் ஓட்டு விழுமே தவிர திமுக நின்னா ஓட்டு விழுகாதுங்கிற நிலைமை. ஆனால் இந்த பக்கம் ஒரு பெருத்த அளவில் கூட்டணி சேர்ந்து கொண்டிருக்கிறது. அதில் சில வாக்குறுதிகளையும் திரு எடப்பாடி அனௌன்ஸ் பண்ணியிருக்கார். நமக்கு அதில் பெருத்த உடன்பாடு இல்லை என்றாலும் ஊரோடு ஒத்து போக வேண்டும் என்ற நிலையில் ஒரு ரேஷன் கார்டுக்கும் 2000 ரூபா சொல்லியிருக்காரு. பஸ்ஸு பெண்களுக்கு போல ஆண்களுக்கும் இலவசம் கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்கார். ஸோ இவையெல்லாம் ஏன்னா அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி யார் ஃபஸ்ட்டு மூவர் பாலிசிங்கிறதுல இவர் முன்னாடியே அறிவிச்சிட்டார். இப்போ அவங்க பண்ணால் காப்பின்னு ஆகும். ஸோ இந்த கூட்டணி தினந்தோறும் வலுப்பெறுகிறது. அடுத்தது தமிழருக்கு எதெல்லாம் நல்லதோ அதெல்லாம் திமுகவுக்கு பிடிக்காது. ஏன்னா ஹைகோர்ட் சொன்னதுக்கப்புறமும் தீபம் ஏற்ற உள்ள அங்கே கேட்டால் மசூதி தர்கா எதிர்க்குதுன்னாங்க. அதே திண்டுக்கல்ல அது அங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற சின்னாலம்பட்டி பக்கத்தில் பெருமாள் கோயில்பட்டிங்கிற ஊரில் கிறிஸ்தவர்கள் எதிர்க்கிறாங்கன்னு சொல்லி 144 போட்டு அங்கேயும் தீபம் ஏற்ற உள்ள. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஐயா உங்களுக்கு மைனாரிட்டி ஸ்டேட்டஸ் என்பது ஒரு கல்லூரியோ அல்லது இதுவோ ஸ்கூலோ இருந்தால் அதில் 50% அந்த கிறிஸ்தவர்களை சேர்க்கணும், இல்லை முஸ்லீம்களை சேர்க்கணும். ஆனால் எடப்பாடி காலத்தில் போடப்பட்ட ஒரு சர்க்குலர் அனுப்பிச்சாங்க, ஐயா நீங்கள்லாம் 50% கிறிஸ்தவரை சேர்த்துருக்கீங்களான்னு. அதை எதிர்த்து வழக்கு போட்டு இப்போ அதை கேட்கவே இல்லை. ஐயா நீங்கள் மைனாரிட்டி ஸ்கூல்லாம் கிறிஸ்தவர்களுக்கு உதவணும். லயோலா கல்லூரியில் போய் கேளுங்க, எத்தனை கிறிஸ்தவ மாணவர்கள் படிக்கிறார்கள், அதில் எத்தனை பேர் ஏழைகள். இதை தாண்டி உட்காந்து என்னது ஒரு சர்ச் பில்டிங்கோ மசூதி பில்டிங்கோ கட்டணம், கமர்ஷியல் பில்டிங் கட்டணும்னா ரூல்ஸ் இருக்குது. அதாவது ஒரு வீடு சாதாரண ஹவுசிங் ஏரியான்னு சொன்னால் இது கார்பரேஷன் அப்ரூவல்னால் 18 அடி தெரு இருந்தது, டிடிசிபின்னா 24 அடி இருக்கும். ஆனால் பஞ்சாயத்து தரப்புனா 10 அடி 15 அடி போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஏரியாவில் வணிக வளாகங்களோ அல்லது வழிபாட்டு தலங்களோ கட்டக்கூடாது. ஏன்னா வழிபாட்டு தலம்னு சொன்னால் வெள்ளிக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ 100 பேர் வந்துடுவாங்க. அங்கே ஒரு சின்ன ஆக்சிடென்ட்டோ ஷாக்கோ தீயோ வந்துன்னா அத்தனை பேரும் வெளியில் வர முடியாது. காலையில் அன்றைக்கி ஒரு 100 பேர் வந்து 2 வீலர் நடத்தினா வீட்டில் அந்த தெருவில் இருக்கிற அத்தனை பேர் வீடும் பாதிக்கும். இதற்காகத்தான் இந்த சட்டங்கள். ஆனால் இப்போ ஸ்டாலின் என்ன பண்ணியிருக்கார், ஓட்டு வேணும்னு சொல்லிட்டு என்ஓசியே அந்த தெரு எப்படி இருக்குது என்னன்னு பார்த்துட்டு தாசில்தாரும் கலெக்டரும் என்ஓசி வாங்கணுங்கிற நடைமுறையே எடுத்து விட்டுருக்கார். ஸோ ஓட்டு வேணும் சொன்னால் மக்கள் நலன் அந்த அங்கே அப்படி சர்ச்சு கட்டினா அதில் பாதிக்கப்படுவோர் கிறிஸ்தவர்களாக இருப்பார்கள். ஆனால் அந்த சொல்லும் பாதிரிகள் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக தமிழர் நலன் கிறிஸ்தவர்கள் நலன்களை மீறி ஸ்டாலின் இன்னைக்கு போயிட்டு இருக்காரு. இது எல்லாமே மீண்டும் மீண்டும் திராவிடம் என்பது தமிழர் விரோத போக்குங்கிறத காட்டுது. இப்போ பாஜகவும் அதிமுகவும் நல்ல முறையில் ஒன்று சேர்ந்து வருகிறார்கள். அதே மாதிரி இந்த பக்கம் ஜோசப் விஜய் அவர்களுக்கு நல்ல ஆதரவு பெறுகிறதுன்னு சர்வே சொல்லுது. ஸோ திமுக இந்த முறை வெற்றி பெறுவது என்பது ஒரு கனலாகத்தான் இருக்கு. ஏன்னா இது நான் வெறும் என்னுடைய ஆசைன்னு நினைக்காதீங்க. 1971 முதல் 2011 வரை ஒரு முறை கூட கருணாநிதி முதல் முறை வென்று அடுத்த முறை ஜெயிச்சதில்லை. எம்ஜிஆர் இருந்த வரைக்கும் ஜெயிக்கவே முடியல. ஜெயலலிதா பெரிய தவறு செய்துவிட்டார் என்று பிரச்சாரம் செய்தால் 96 தோத்தாங்க, 2006 தோத்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவங்களும் தொடர்ச்சியாக ஜெயித்தாங்க. ஆனால் திமுக ஒரு முறை கூட கருணாநிதி தலைமையில் மீண்டும் ஜெயிச்சதில்லை. ஸ்டாலின் அதை நோக்கி செல்கிறார். அதை தாண்டி திரு மோடி அவர்களுடைய தமிழ்நாட்டுக்காக கொடுத்துள்ள திட்டங்கள் என்ன, எவ்வளவு திட்டங்கள், எவ்வளவு இது. ஆனால் திமுக என்ன பண்ணுது, நேற்றைக்கு கூட ஒரு பொய் செய்தி, அதாவது ஹொசூரில்
ஏர்போர்ட்டுக்கு அனுமதி கொடுக்கலையா. ஐயா, ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்லேருந்து 150 கிலோமீட்டர் சரௌண்டிங்க்கு இன்னொரு ஏர்போர்ட் கொடுக்க முடியாதுன்னு. அந்த ஏர்போர்ட் கட்டுறப்பனா ஒரு ஏர்போர்ட் கட்டணுன்னா 10,000 கோடிக்கு மேலே இன்வெஸ்ட்மெண்ட்டு. அப்போ அந்த இது வைபிளாக இருக்கணும்னா இன்னொன்று வர முடியாது. ஸோ 2034 வரைக்கும் பெங்களூருக்குலேருந்து 150 கிலோமீட்டருக்கு இன்னொரு ஏர்போர்ட் வர முடியாது. ஆனால் நாங்கள் ஏர்போர்ட் கட்டுறோன்னு அனௌன்ஸ் பண்ணால் 2000 ஏக்கர்கள் திமுகவின் தலைவர்களும் ஒரு பெரிய சதுர நிறுவனமும் வாங்கிட்டு விலையேற்ற பார்க்குறாங்கன்றாங்க. ஆனால் மக்களிடம் மத்திய அரசு கொடுக்கலன்றாங்க. ஏன்னா இதே மாதிரி மெட்ரோக்கு சொன்னாங்க. அப்புறம் பார்த்தா 2001ஆம் வருடத்துடைய 11ஆம் வருடத்துடைய மக்கள் தொகை கணக்கு எடுத்து 10 லட்சத்துக்கு கீழேன்னு மதுரைக்கும் கோயம்புத்தூருக்கும் கொடுத்துருக்கீங்க. நீங்கள் கொடுத்த அந்த டாக்குமெண்ட்டை வச்சு எந்த மெட்ரோ நிறுவனமும் அப்ரூவ் பண்ண முடியாது. எனவே நீங்கள் தமிழர்களுக்கு துரோகம் செய்வது எல்லாமே இன்றைக்கி மக்கள்கிட்ட ரிப்போர்ட்ஸ் நவ் போன்ற சேனல்கள் மூலமாக வெளியே வருகிறது. மத்திய அரசு சரியான அளவில் மாநில அரசுக்கு நிதி பகிர்வை அதிகமாகவே செய்கிறது. அதாவது நான் இருந்தப்ப என்ன கொடுத்தனோ அதை விட இப்பொழுதைய நிதி கமிஷன் கொடுக்கறதுன்னு 12வது நிதி கமிஷன் தலைவராக இருந்தவரும் திரு மன்மோகன் சிங், ப. சிதம்பரம் நிதியமைச்சராக இருந்த பொழுதும் அட்வைசராக இருந்த முன்னாள் ரிசர்வ் பேங்க் கவர்னர் ரங்கராஜன் அவர்கள் மார்ச்சில் ஹிந்து பத்திரிகையில் போன வருஷம் எழுதினார். எனவே மத்திய அரசு இவ்வளவு நிதி பதிவு கொடுத்தாலும் நீங்கள் வருஷா வருஷம் 1.5 லட்சம் கோடி கடனை வாங்கி எந்த ஒரு முக்கிய திட்டங்களையும் செய்யாமல் வெறுமனே விளம்பர அரசியலாக செய்கிறீர்கள். மக்கள் 2026 தேர்தல் நாளுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக இந்த முறை திமுக வீட்டிற்கு அனுப்புவது நிச்சயமாக நடக்கும்.